E5 என்டர்டைன்மெண்ட் காமாட்சி ஜெயகிருஷ்ணன் தயாரிப்பில் தங்கர் பச்சான் வழங்கும் பேரன்பும் பெருங்கோபமும் ஜூன் 5 முதல் திரையரங்குகளில். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம GT ஹாலிடேஸும் வந்தாச்சு. GT ஹாலிடேஸ், South India's #1 travel brand. Meenakshi Faculty of Arts and Science for Women at KK Nagar, Chennai. BCom, BSc, BA, BBA, BCA and Viscom. Apply now. ஆனா இன்னைக்கு பழைய பன்னீர்செல்வமா பேசுறார். அந்த 90களில் இருந்த ராமதாசுடைய வீரியம் இப்பொழுது 87 வயசுலயும் வெளிப்படுது. கட்சியை அழித்துக் கொண்டிருக்கிறார். நேத்து சந்திப்புல எதுவுமே நடக்கலையா? சந்தித்தால் மட்டும் பிரச்சனை தீராது. ராமதாசுடைய கண்டிஷனை ஏற்றுக்கொண்டால் தான் பிரச்சனை தீரும். என்ன கண்டிஷன்? அன்புமணியும் ராமதாசும் அரை மணி நேரம் சந்திச்சுட்டு போயிட்டாங்க. ஆடிட்டர் குருமூர்த்தி 3 மணி நேரம் அவங்க வீட்டில் இருக்காரு. பழைய நண்பருங்கிறாரு. என்ன பழைய நண்பர்? பாட்டாளி மக்கள் கட்சி ஆரம்பித்த நோக்கம் என்பதே சமூக நீதி. இன்னைக்கு சமூக நீதி அடகு வைக்கப்பட்டு விட்டதுங்கிற மாதிரி பார்வையை பார்க்கிறார். கட்சி இன்னைக்கு போயிடுச்சு. ராமதாசுடைய கையை வலுப்படுத்துவோம் என்று சொல்றாங்க. உங்க பின்னாடி நிப்போன்றாங்க. யாரும் அன்புமணிக்கு பின்னாடி போய் நிற்க யாரும் வரல. சட்டமன்றத்துக்கு போகணும்னு சொல்லும்போது கூட நீங்கள் அங்கே போய் என்ன கிளிக்க போகிறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் மேடையில் வைத்து பொது மேடையில் பேசியிருக்கார். இதையெல்லாம் தாங்கி கொண்டு தான் GK மணி இருக்கார். அன்புமணி கிட்டத்தட்ட வலதுசாரி சிந்தனையோடு நகர்ந்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் இன்னைக்கு ராமதாஸுக்கு பெரிய அதிர்ச்சி. அன்புமணியை பாட்டாளி மக்கள் கட்சியை விட்டு விலக்குகின்ற வார்த்தை வரலாம். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர், எழுத்தாளர் புதுமடம் ஹலீம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். பாமக விவகாரம் தான் தமிழக அரசியலில் பரபரப்பாக பேசப்படுகிறது. அன்புமணியும் ராமதாசும் சந்தித்து பேசிட்டாவே பல பிரச்சனைகள் முடிவுக்கு வந்துடும். நிர்வாகிகளும் கட்சி பணியில் ஈடுபட்டுருவாங்க. தேர்தல் வேறு, சட்டமன்ற தேர்தல் நெருங்குது. கட்சி பணிகள் அதிகமாக இருக்கிறதுனால சுதந்திரமாக அவங்களும் செயல்படுவாங்க அப்படிலாம் சொல்லப்பட்டது. நேற்று அன்புமணியும் தைலாபுரம் சந்திக்க போனார். சந்தித்து திருப்தி அடைகிற மாதிரி 2 பேருக்கும் இல்லை அப்படிங்கிற தகவல் வெளியே வருது. அதுக்கப்புறம் குருமூர்த்தி போகிறாரு, சந்திக்கிறார். இதுக்கிடையில் பண்ருட்டி வேல்முருகனுடைய சகோதரர் அவரும் சந்திச்சிருக்கிறார். அடுத்தடுத்து அங்கே பரபரப்பாகவே இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? அமித்ஷா வேற வராரு, அதுக்குள்ளே இங்கே பிரச்சனை முடிவுக்கு வரணும் அப்படின்னு அது ஒரு பேச்சு ஓடிக்கிட்டு இருக்கு. இது நம்ம ஆரம்ப கட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ள உள் பிரச்சனை, ஏதோ ஒரு குடும்ப பிரச்சனை, அவங்களுக்கு சரியாயிடும், அன்புமணியெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டார் ராமதாஸ், இது கொஞ்ச நாளைக்கு இருக்கும், அது ஏதோ ஒரு இதில் ஒரு முடிவுக்கு வந்துடும் அப்படி தான் எல்லோரும் எதிர்பார்த்தாங்க. ஆனால் இந்த போகிற போக்க பார்த்தா அது கட்சி உடைகிற மாதிரி இல்லை. அன்புமணியை வெளியேற்றுகின்ற நிகழ்வு நடந்துடுமோன்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். காரணம், பாட்டாளி மக்கள் கட்சி 1990 ராமதாஸ் அவர்கள் ஆரம்பித்த காலகட்டத்தில் அவர் கொடுத்த உழைப்பு, சமூக நீதியுடைய அந்த கருத்தாக்கத்தின் அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்ட கட்சி, வன்னியர் சங்கம், வன்னியர்களுக்காக முக்கியத்துவம், அது வன்னியர்களுக்கு மட்டுமல்லாமல் தலித்துகளுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் ஒரு கட்சியாக இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்டதாகலாம் சொன்ன மாதிரி பழனி பாபா போன்றவர்களுடைய அந்த அனுசரணை, பின்புலம் அதெல்லாம் முக்கியம். ஏன்னா அது அப்படித்தான் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி. அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் வடிவேல் ராவணனா அதான் சொல்கிறேன். அதனால தான் தலைவராக ஒரு வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர் இருந்தாலும் பொதுச் செயலாளராக தலித் சமூகத்தையும், பொருளாளராக ஒரு இஸ்லாமிய சமூகத்தையும் இருக்கணும்னு சொல்லிட்டு தான் அந்த காலகட்டத்தில் தலித் தெளிமலையை கொண்டு வந்தாங்க. குணங்குடி அனீஃபா அவர்களை பொருளாளராக வைத்திருந்தார்கள். இப்படி ஒரு சமூக நீதி பேசக்கூடிய ஒரு கட்சியாகத்தான் வளர்ந்தது. திமுகவுக்கு மாற்றாக ஒரு சமூக நீதி பேசக்கூடிய, பெரியாரை குறியீடாக கொண்ட, அம்பேத்கரை குறியீடாக கொண்ட ஒரு கட்சி தான். அப்போ ஒரு இடதுசாரி கட்சி, ஒரு பாட்டாளி சொந்தத்துக்கான ஒரு கட்சின்னு சொல்லிட்டு இது ஒரு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடையும் தான் எதிர்பார்த்தாங்க. அது நிச்சயமாக ஒரு பெரிய அளவில் அதற்கான உழைப்பை மருத்துவர் ராமதாஸ் கொடுத்தாருங்கிறது மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் இப்போ என்ன நடக்குது? இன்றைக்கி அது ஒரு பெரிய ஒரு பணபலம் படைத்த கட்சியாக மாறி இருக்கிறது. சொத்து பத்து நிறையா இருக்குது. இது ஒரு குடும்ப கட்சியாக மாறி இருக்கிறது. பொதுவாக ஒரு கட்சி குடும்ப கட்சியாக மாறும். ஆனால் குடும்ப கட்சியாக மாறினாலும் கூட அது பொதுநலன் தான் முக்கியம், சுயநலம் குறைவாக இருக்கிறத பார்க்குறோம் பல்வேறு இடங்களில். ஆனால் இங்கு அன்புமணி முழுமையாக கட்சியை கைப்பற்றி கொண்டு தான் நினைத்ததை சாதிக்க நினைக்கிறாருங்கிற அந்த ஒரு கருத்துருவாக்கத்தை தான் ராமதாஸ் பேசுகிறத பார்க்குறேன். ஏன்னா அவர் பேச்சிலிருந்து நான் சொன்னது அது நடக்கலை, 35 வயசில் கேபினெட் மினிஸ்டர் ஆகணும் என்னுடைய தப்பு தான், அந்த வார்த்தைகள் முக்கியம். தாயை பாட்டிலெலாம் அடிக்க போனார், இப்படி இந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து ஒரு விமர்சனம் ஒரு தன்னுடைய மகனையே செய்வாரா அப்படிங்கிறதெல்லாம்
இப்போ இன்றைக்கி வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு பிளவு அதை நோக்கி தான். இப்போ ஏன் வந்து இன்றைக்கி பாஜக துடிக்குது, அதிமுக துடிக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு பார்வையும் இருக்குது. நீங்கள் கூட கேட்டீங்க, ஏன் வந்து குருமூர்த்தி போய் பார்க்க போகிறாரு, ஏன் மற்ற வன்னியர் சொந்தங்கள்லாம் இப்போ திருப்பி உள்ளே போகிறாங்க. அப்போ இந்த பின்புலத்தை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். முதல்ல வந்து இது வந்து ஒரு நாடகம் அல்லது வந்து இது ஒரு ட்ராமா அல்லது வந்து இது சேர்ந்துருவாங்க, சும்மா வந்து இவங்கெல்லாம் என்னை பார்க்காததா அப்படிலாம் பேசின அந்த காட்சிகள் மாறி சீரியஸான விஷயம் போயிட்டுருக்கு. அதுதான் முக்கியம். இன்றைக்கி அன்புமணிக்கும் மருத்துவர் ராமதாஸ் அவர்களுக்கும் இடையே நடக்கின்ற பிரச்சனை ஒரு சாதாரண பிரச்சனையில் ஒரு சீரியஸான குடும்ப பிரச்சனை மாறி இன்றைக்கி கட்சி பிளவுபட்டு நிற்கிறது அப்படிங்கிறது. இப்போ இதை புரிஞ்சுக்காம தான் வந்து ராமதாஸ் அவர்கள் கூடிய கூட்டத்துக்கு கூட யாரும் போகலை. ஏன்னா என்னங்க அன்புமணியை விட்டு கொடுத்துட போகிறாரா, நமக்கு அவருக்கு அப்புறம் அன்புமணி தானே தலைவர், அப்போ எப்படி அப்பா மகனுக்குள்ள பிரச்சனைக்கு நம்ம எதுக்கு சம்மந்தப்படணும்னு தான் யாரும் போகாமல் இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி உணர்றாங்க, இல்லை இது வந்து ஒரு ரொம்ப மிக சீரியஸாக யார் உணர்றாங்க. அதாவது அவர் செய்தியாளர் சந்திப்பு சொன்னார்ல, கூட்டம் கூட்டினா 10 பேர் 8 பேர் தான் வந்தாங்க, அன்றைக்கே நான் செத்துட்டாங்கிற மாதிரிலாம் சொன்னார். அப்போ அந்த நிர்வாகிகள் வருத்தப்படுறாங்களா? இல்லை, அந்த நிர்வாகிகளை இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டாம் என்று அன்புமணி சொன்னாருன்னே சொன்னாங்க. அவர் சொல்லி நீங்கள் போகாதீங்க, உங்களை விளக்குனா நான் வந்து அடுத்த நிமிஷம் உங்களை சேர்த்துக்குவேன், உங்களை வந்து உங்களுடைய பொறுப்புகளை விட்டு விளக்குற கடிதம் வந்தால் அடுத்த 10வது நிமிடத்தில் உங்கள் பொறுப்புகள் மீண்டும் கொடுக்கப்படுங்கிற இது இருக்குது, நீங்கள் கவலைப்பட வேணான்னு. இந்த நிர்வாகிகள் ஏன் போகலை அப்படின்னா, இது ராமதாஸ் அவர்கள் மேலே உள்ள மரியாதை குறைவுனாலாம் கிடையாது. ராமதாஸ் அவர்கள் இப்படி சொல்லுவாங்க, இருந்தாலும் அன்புமணி தானே அடுத்து, அவருக்கு வயசாகிடுச்சு அப்படிங்கிற ஒரு பார்வை இருந்தது. அதனால தான் ஸ்விம்மிங் பூலில் குளிச்சுலாம் காமிச்சார், எனக்கு வயசாகலை, சிங்கம் வந்து வயதானாலும் சீற்றம் குறையலைங்கிற சொன்னதெல்லாம் அதுதான். நம்ம கூட அதை வந்து வேறு மாதிரி கேலியாக பேசணும், அது அப்படி இல்லை. அப்போ நான் தெளிவாக இருக்கிறேங்கிறத தான் திருப்பி சொன்னார். அப்போ இதை வந்து நிர்வாகிகள் உணர்ந்து விட்டார்கள். இப்போ அடுத்த கூட்டத்துக்குலாம் நிறைய பேர் போகிறாங்க. இப்போ வந்து யாரெல்லாம் போகலையோ அவங்கெல்லாம் போகிறாங்க. இப்போ ராமதாஸை வைத்துத்தான் கட்சி, வன்னியர் சங்கத்தை வைத்துத்தான் பாட்டாளி மக்கள் கட்சி, அப்போ ஐயாவை விட்டு கொடுக்கக்கூடாதுங்கிற இடத்துக்கு இன்றைக்கி நிர்வாகிகள் வந்துட்டாங்க. அதுதான் முக்கியம். இப்போ என்ன பார்வைனா, இப்போது தெளிவாக வந்து ராமதாஸ் அவர்கள் பேச தொடங்கி விட்டார்கள். என்ன ஒரு வார்த்தை, முதல் வார்த்தை என்ன, பாஜகவோடு இப்படி வந்து சரண்டராக வேண்டிய அவசியம் இல்லைங்கிறத ராமதாஸ் சொல்கிறார். அவருடைய இப்படி போய் நம்முடைய கட்சியை அடகு வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, நாடாளுமன்ற எலெக்ஷனில் அதிமுகவோட போகலாம், தனியாக நின்றாவே 4 இடம் வெற்றி பெறுறோம், இவங்களோட கூட்டணி போய் 5 இடம் வெற்றி பெறதில் என்ன லாபம் அப்படின்னு கேட்டார். இரண்டாவது, அதிமுகவோடு நம்ம கூட்டணி சேர்ந்தால் அவர்களுக்கு வந்து ஒரு இது இருக்குல்லங்க, திமுக அதிமுக என்று மாற்றி தான் கூட்டணி வச்சாங்க. அதில் நிறையா அவர்களுக்கு வருமானங்கள் இருந்தது, ரெண்டாவது அனுகூலம் இருந்தது, வருமானம் விட அனுகூலம் இருந்தது. அப்போ அதெல்லாம் உடைச்சிட்டாரு. இன்றைக்கி ஒட்டுமொத்தமாக வந்து பாட்டாளி மக்கள் கட்சினா அது பாஜகவுடைய ஆதரவு கட்சி, வலதுசாரி சிந்தனை கட்சி. பாட்டாளி மக்கள் கட்சி ஆரம்பித்த நோக்கம் என்பதே சமூக நீதி. இன்றைக்கி சமூக நீதி அடகு வைக்கப்பட்டு விட்டதுங்கிற மாதிரி பார்வையை பார்க்குறாரு. கட்சி இன்றைக்கி போயிடுச்சு. அப்போ கடந்த முறை ஏப்ரல் 11 அமித்ஷா வரும்பொழுதே வந்து பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் போய் நிற்கணும், அந்த கூட்டணியில் போய் அறிவிக்கப்படணும்னு சொல்லி சூழ்நிலை எடப்பாடி போனப்போ இது நடக்கலை. இப்போ 8ஆம் தேதி வர அமித்ஷா வர்றார், இந்த ஜூன் 8 வர்றார். இப்போ அதற்குள் இவர்கள் ஒன்று சேரணுங்கிற அந்த அர்ஜி வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மட்டும் இல்லை, பாஜகவுக்கு இருக்குது. அதான் முக்கியம். ஏன்னா தெளிவாக ஒரு விஷயங்க, அன்புமணி முழுக்க பாஜக சார்புடையவராக மாறிவிட்டார். அவருக்கு என்னன்னா, இங்கே வந்து பாஜக ஆதரவு பெற்றால் தான் ஒரு கேபினெட் மினிஸ்டர் ஆகணும்னு ஆசைப்படுறாரு. அது ஏற்கனவே நடந்தது கடந்த காலங்களில். பாஜகவோடு இருந்தால்தான் பல்வேறு சலுகைகள் பெற முடியும்னு நினைக்கிறார். இன்னைக்கு திருப்பி மறுபடியும் களத்தில் போய் சுழன்று நடக்க வேண்டிய அவசியம் அன்புமணிக்கு இல்லைன்னு நினைக்கிறாங்க. ஆல்ரெடி வந்து ஒரு கட்சி வளர்ந்து ஒரு 5-6 விழுக்காடு வாக்குகளை அது வந்து ஒரு பை டிஃபால்ட்டாக பெற்றுக்கொண்டிருக்கிறது. அப்போ இனி வந்து வட இந்தியா கட்சிகள் போல், இப்போ இன்றைக்கி வட இந்தியாவில் எடுத்துக்கங்களேன், இன்றைக்கி வட இந்தியாவில் இருக்கின்ற பெரும்பாலான கட்சிகள், இந்த ராம்விலாஸ் பாஸ்வானுடைய மகன் பாருங்கள், சிராக் பாஸ்வான். ராம்விலாஸ் பாஸ்வான் வந்து கட்சி ஆரம்பித்த நோக்கம் என்பது சமூக நீதி, தலித்துகளுடைய முன்னேற்றம், பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடு, இப்படிலாம் ஆரம்பித்தார். ஆனால் பின்னாடி வந்து சிராக் பாஸ்வான் இன்றைக்கி அதை பற்றி பேசாமல் இன்றைக்கி வந்து கேபினெட் மினிஸ்டராக உட்காந்துருக்காரு. அதனுடைய அந்த லாபத்தையும் அதனுடைய அனுகூலத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இனி அந்த மாதிரியான ஒரு ஸ்டைலான கட்சிகள் இன்றைக்கி வட இந்தியாவில் நிறையா இருக்குது, சின்ன கட்சிகள். அந்த ஒரு பாதையில் தான் பாட்டாளி மக்கள் கட்சி போயிடுது என்கிற பார்வை நான் பார்க்குறேன். ஏன்னா இன்றைக்கி ராமதாஸ் மாதிரி வந்து பேக்கை தூக்கிக்கிட்டு கிராமங்கிரமாக அலைய வேண்டிய கட்டாயம் அன்புமணிக்கு இல்லை.
ஏன்னா எல்லோரும் சொல்கிறாங்கல்ல, அன்புமணி வந்து ராமதாஸ் என்ன சொல்கிறாரு, மக்களை போய் சந்திக்கலை, அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி வந்து தேய்ந்து போய் கொண்டிருக்கிறது, இதை பற்றி கவலைப்படலை, கவலைப்படவும் விரும்பலை. காரணம் தனிப்பட்ட ஒரு லாபத்தை மட்டும் பார்க்குறாரு அன்புமணி. கட்சியை வந்து அடகு வச்சுட்டாரு, கட்சியை அழித்து கொண்டிருக்கிறார். சரி, கட்சியா குடும்பமா என்று பார்த்தால் ராமதாஸ் அவர்களுக்கு கட்சி தான் முக்கியமாக இருக்கும். ஏன்னால் கிட்டத்தட்ட வந்து 50 ஆண்டு காலம் வந்து ஒரு கட்சியை நடத்திக்கிட்டு இருக்காரு. ஒரு ரூட்ல இருந்து கீழே இருந்து ஆரம்பித்து ஒரு தனி மனிதனாக ஆரம்பித்து கொண்டு வந்து உழைத்து கொண்டு வந்தவர். அவருக்கு தான் அந்த வழி தெரியும். அதாவது முட்டை போடுற கோழிக்கு தான் வழி தெரியும்னு சொல்கிற மாதிரி அவருக்கு தான் அந்த வழி தெரியும். அப்படிப்பட்ட ஒரு வழியை அனுபவித்த ராமதாஸ் இன்னைக்கு தன்னுடைய மகனால் இன்னைக்கு போகுதேன்னு ஒன்று. இப்போ நேற்று நீங்கள் சொன்னீங்கல்ல, கேட்டீங்கல்ல, போய் பார்த்தாங்க, அன்புமணியும் ராமதாஸ் சந்திச்சாங்க. ஏன் அந்த இது ஒரு முடிவுக்கு வரல? சந்திச்சார்ல, சந்திச்சா அதான் அவன் எல்லாரும் சொன்னதே தானே, அந்த கட்சியாளங்களே சொன்னதானே. அவர் அருள்மொழியா அவர் என்ன சொல்றாரு, அப்பாவும் மகனும் சந்திச்சாவே பிரச்சனைகள் பாதி தீர்ந்துரும். ஆனா அது இல்ல அப்படிங்கிறப்ப அப்ப இப்ப நேத்தி சந்திப்புல எதுவுமே நடக்கலையா? சந்தித்தால் மட்டும் பிரச்சனை தீராது. ராமதாஸுடைய கண்டிஷனை ஏற்றுக்கொண்டால் தான் பிரச்சனை தீரும். என்ன கண்டிஷன்? நேற்று 5 கண்டிஷன் போட்டிருக்காரு. 5 கண்டிஷன் ரொம்ப முக்கியமானது. முதல் கண்டிஷன் வந்து 6 மாதத்திற்கு நான் தான் தலைவர். 6 மாதத்திற்கு நான் தான் தலைவர், நீ செயல் தலைவர், நான் தான் முடிவெடுப்பேன். ஒன்று தீர்க்கமான முடிவு. இரண்டாவது, செயல் தலைவராக மாநிலம் முழுவதும் பயணப்படணும், ஒவ்வொரு தொகுதிக்கும் போகணும், ஒவ்வொரு கிளைக்கும் போகணும், மக்களை சந்திக்கணும், களத்தில் வேலை செய்யணும் செயல் தலைவராக. 2. மூன்றாவது முக்கியமானது, ராமதாஸ் அவர்களுக்கு 2 பெண் குழந்தைகள், ஒரு ஆண் குழந்தை. ராமதாஸ் அன்புமணி வந்து ஒரே ஒரு பையன், 2 பெண் குழந்தைகள், கவிதாவும் ஸ்ரீகாந்தி அவர்களும். சொத்துக்களை 2 மகள்களுக்கும் சமமாக பிரித்து கொடுக்க வேண்டும் என்று ஒரு கண்டிஷன். பெரும் சொத்து இருக்குது இன்றைக்கி, வந்து பழைய 90களில் இருந்த ராமதாஸ் மாதிரி இல்லை, இன்றைக்கி பெரும் சொத்து இருக்கிறது. அப்போ இந்த சொத்துக்களை வெறும் அன்புமணி மட்டும்தான் பயன்படுத்துகிறாரு. இன்னும் சொல்லப்போனால் அன்புமணியுடைய மனைவி மேலே வந்து பெரிய கோபம் வைத்திருக்கிறார். அவங்க சொல்லி கொடுத்து தான் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு. அது குடும்ப விஷயம், ஆனால் அவர் வெளிப்படையாக சொல்கிறார். ஆனால் அதனால் தன்னுடைய மகள்களுக்கு, இப்போ ஸ்ரீகாந்திக்கும் கவிதா அவர்களுக்கும் சொத்துக்களை பிரித்து கொடுக்கணும். அதனால தான் காந்தி அவருடைய மகன் முகுந்த வந்து இளைஞரணி கொண்டு வரணும்னு நினச்சது. வெறுமனை வந்து இந்த கட்சியை வந்து தன்னுடைய வந்து சுயலாபத்துக்கு அன்புமணி பயன்படுத்துகிறத தடுக்கணும்னா குடும்பத்தில் இன்னொருத்தரும் பொறுப்புக்கு வரணும் அப்படின்னு அவர் நினைத்தது. அப்போ அது ஒரு முக்கியமான கண்டிஷன். 4வது, 5வது என்னென்றால், சௌமியா அவர்கள் அரசியலில் தலையிடக்கூடாது. அன்புமணியுடைய மனைவி பாட்டாளி மக்கள் கட்சியுடைய அந்த கட்சி விவகாரங்களில் தலையிடக்கூடாது. அவங்க தான் வேட்பாளராக போட்டிட்டு தருமபுரியில் தோத்தாங்க. இதெல்லாம் அவர்கள் செஞ்ச முடிவு. சௌமியா போட்டியிட என்பதெல்லாம் ராமதாஸ் முடிவு பண்ணலை அப்படின்லாம் சொல்கிறாங்க. இது வந்து அன்புமணி முடிவு, சௌமியா முடிவு, அவருக்கு விருப்பம் இல்லை. அப்போ அது ஒரு பின்னடைவு, அது தலையிடக்கூடாது என்று முக்கியமானது. அப்போ இந்த மாதிரியான ஒரு கண்டிஷன்ஸ் எல்லாம் போட்டது, அது அன்புமணி ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த 5 கண்டிஷன் ஏற்றுக்கொள்ளலை. அரை மணி நேரம் தாங்க பார்த்துருக்காங்க. அப்பாவும் மகனும் அரை மணி நேரம் கூட சந்திக்கல. தைலாபுரத்துக்கு வந்திருக்காரு, அரை மணி நேரம் சந்திச்சிருக்காரு, அரை மணி நேரத்தில் வெளியே வந்துட்டார். பத்திரிகையாளர் சந்திக்கலாம், கண்ணாடி காருடைய கண்ணாடியை மூடிட்டு போயிட்டே இருக்கார் வணக்கம் சொல்லிட்டு. ஏற்றுக்கொள்ளலை. முக்கியமாக நிச்சயமாக சொத்தை பிரித்து கொடுக்கறதுக்கு ஒத்துக்க மாட்டார். செயல் தலைவராக நான் 6 மாதம்லாம் இருக்க முடியாது, நான் தான் தலைவர், நான் தான் முடிவு பண்ணுவேன். இப்போ ஏன்னா இப்போ உங்களுக்கு வந்து ஜூன் 8 வந்து அமித்ஷா வருகை வரும்போது எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களும் மேடையில் இருப்பாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து நான் தான் இருக்கணும்னு நினைக்கிறாரு. இப்போ என்னன்னா, இப்போ ஏன் குருமூர்த்தி வர்றாரு, இந்த கேள்வியை கேட்கணும். குருமூர்த்திக்கு என்ன சம்பந்தம்? அன்புமணியும் ராமதாஸும் அரை மணி நேரம் சந்திச்சுட்டு போயிட்டாங்க. ஆனால் ஆடிட்டர் குருமூர்த்தி 3 மணி நேரம் அவங்க வீட்டில் இருக்கார். பழைய நண்பருங்கிறாரு. அவர் என்ன பழைய நண்பர்? 3 மணி நேரம் அவரும் சேதுத்துரைசாமியும் போகிறாங்க. 2 பேரும் போய் சந்திக்கிறாங்க. 3 மணி நேரம் பேசுகிறாங்க. இது என் குடும்ப விவகாரம், குடும்ப கட்சி, நீங்கள் தலையிட வேணான்னு ராமதாஸ் கிளியர் கட்டாக சொல்லிட்டாரு. ஏனென்றால் அவருக்கு தெளிவாக தெரிகிறது, ஆடிட்டர் குருமூர்த்தி வர்றது என்பது பாஜக சார்பில் வர்றாரு. அவர் வரலைன்னு இன்னைக்கு நாகேந்திரன் சொல்லலாம், இவர் சொல்லலாம், என்ன நைனா நாகேந்திரன் சொல்லலாம், அது கட்சி சார்பில் அவர் சொந்த விஷயமா போயிருக்காருன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் பாஜக சார்பில் தான் போகிறார். ஏனென்றால் அமித்ஷாவோடு நெருக்கமாக இருப்பவர் ஆடிட்டர் குருமூர்த்தி. நம்ம கடந்த முறை வந்த போது அவர் வீட்டில் போய் பார்த்தாங்க. இப்போ அவங்க இந்த கட்சி உடையக்கூடாது. இப்போ என்ன நிலைமைனா, இன்றைக்கி வந்து 2026 தேர்தலில் தென்னகத்தில் வேணால் வந்து அதிமுக பாஜகவுக்கு வலிமை இருக்கலாம்,
வட தமிழகத்தில் பாமக இல்லாமல் வலிமை கிடையாதுங்கிறத பாஜக உணர்றாங்க, அதிமுக உணர்றாங்க. அதுதான் முக்கியம். இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி வந்து உடைந்தால் அல்லது பிரச்சனை இருந்தால் அது அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படும் நினைக்கிறாங்க. அதுதான் முக்கியம். அதனால தான் சேரன்னு நினைக்கிறாங்க, சேர்ந்துடணும், அவங்க ஒன்றா இருக்கணும்னு. பட் ராமதாஸ் அவர்கள் ரொம்ப கிளியராக இருக்காங்க. அதாவது இப்போ பழைய ராமதாஸாக இருக்கார், அதுதான் முக்கியம். பழைய பன்னீர்செல்வமாக வந்திருக்காரு சொல்லுவாங்கல்ல. ஏன்னா இதுவரை இருந்த ராமதாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இடையில வந்து எப்படி இருந்தாருன்னு தெரியாது. ஆனால் இன்றைக்கி பழைய பன்னீர்செல்வமாக பேசுகிறார். அந்த 90களில் இருந்த ராமதாஸுடைய வீரியம் இப்பொழுது 87 வயசுலேயும் வெளிப்படுது. ஏன்னா என்ன சொல்கிறாருன்னா, கட்சி முக்கியம், சமூக நீதி முக்கியம். இன்றைக்கி அன்புமணி சொன்ன ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் பார்க்கணும். அங்கே இருக்கவங்க தூண்டி விடுறாங்க. ஆமாம், நிர்வாகிகள்லாம் தூண்டி விடுறாங்க. அன்பழகன் காசு வாங்கிட்டு காசு வாங்கிக்கிட்டு மாவட்ட செயலாளர் பொறுப்பை கொடுக்கக்கூடியவரா ராமதாஸ் அவர்கள்? நிர்வாகிகளை சொல்றாரு. நிர்வாகி சொன்னாலும் யார் வந்து அதுக்கு அனுமதிக்கணும்? தலைவர் அனுமதிக்கணும்ல. ஒரு மாவட்ட செயலாளர் நியமிப்பதற்கு தலைமை அனுமதிக்கணும்ல. அப்ப அன்பழகனை கட்சி பதவியை லட்சக்கணக்கில் விற்கிறாங்க. அன்பழகன் ஒரு விற்கிறாரு, கூட ஒரு வாதியாரும் இருக்கிறாரு. அப்ப லட்சக்கணக்கில் விற்கிறாங்கன்னா அப்போ உங்க இந்த கேள்வி வந்து இந்த விரல் வந்து உங்களை நோக்கி நீளும்ல. நீங்க தானங்க இது வரைக்கும் தலைவராக இருந்தீங்க, இப்பவும் செயல் தலைவராக இருக்கீங்க. உங்களுடைய நாலேஜுக்கு வராமையா நீங்க மாவட்ட செயலாளரை நியமிக்கிறீங்க? அவங்க தான் காசை வாங்கிட்டாங்க. ஆனால் உங்கள் நாலேஜுக்கு வருங்களா யாரை நியமிக்கிறாங்கன்னு? உங்களுடைய உத்தரவில்லாமல் வந்து நியமனம் நடக்குமா? அப்போ இது ஒரு எவ்வளோ பெரிய கொச்சையான விமர்சனம். இரண்டாவது, இது வாத்தியார் சொல்லி தான் நடக்குதுன்னு ஒரு வார்த்தையை போடுறாரு. வாத்தியார் யாருன்னா ஜி.கே. மணியை சொல்கிறாங்க. அவர் வாத்தியாராக இருந்தவர். வாத்தியார் சொல்லி தான் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். ஜி.கே. மணிக்கும் அன்புமணிக்கும் ஏலா பொருத்தம். மேடையிலே வந்து ஜி.கே. மணியை பல்வேறு சமயங்களில் அன்புமணி அவமானம் செஞ்சிருக்கிறார், மைக்க பிடுங்கியிருக்கிறார். சட்டமன்றத்துக்கு போகணும்னு சொல்லும்போது கூட நீங்கள் அங்கே போய் என்ன கிழிக்க போகிறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் மேடையில் வைத்து பொது மேடையில் பேசியிருக்கிறார். இதையெல்லாம் தாங்கி கொண்டு தான் ஜி.கே. மணி இருக்கார். ஜி.கே. மணி ராமதாஸுடைய ரொம்ப பெரிய விசுவாசி. சொல்லப்போனால் அவருமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சட்டமன்ற ஆளுமை தான், அதில் மாற்று கருத்தே கிடையாது. இன்றைக்கி பாட்டாளி மக்கள் கட்சியுடைய முகமாக ஊடகங்களில் தொடர்ச்சியாக கருத்துக்களை பேசுபவர். அவர் என்னை தொடர்ச்சியாக அவமானப்படுத்துகிறாங்க. ஆனால் வந்து ராமதாஸுக்காக அதை பொறுத்துக்கிட்டு தான் இருக்கார். அதுபோன்று பல்வேறு நபர்கள், இன்றைக்கி பொதுச்செயலாளர் இருக்கின்ற ராவணன், இவர்கள் எல்லோருமே ராமதாஸுக்காக பொறுத்து கொண்டிருப்பார்கள். இப்போ அதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா, பிரிந்து போனவர்கள் இன்றைக்கி வந்து பார்க்குறாங்க. வேல்முருகனுடைய சகோதரர் திருமாவளவன் அவர் வராரு, பார்க்குறாரு. இவங்கெல்லாம் 15 வருஷத்துக்கு முன்னாடி பிரிஞ்சு போனாங்க. அன்புமணியை வந்து கட்சிக்குள்ள முக்கியத்துவம் கொடுக்கும்போது பிரிந்து போனவர்கள். ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் ராமதாஸ் அவர்கள் பொது மேடையில் சொன்ன ஒரு செய்தி திருப்பி நான் ஞாபகப்படுத்தி சொல்கிறேன். என்னுடைய வாரிசுகள், என்னுடைய குடும்பத்தினர் எங்கள் தலைமைக்கு பொறுப்புக்கு வந்தால் நான் சவுக்கால் எடுத்து அடிப்பேன்னு சொன்னார்ல, சொன்னாரா இல்லையா பொது மேடையில்? என்னை தவிர என்னுடைய வாரிசுகள் கட்சிக்கு வரமாட்டாங்க அப்படின்னு ஒரு கொள்கை முடிவோடு இருந்தார்ல. அதுக்கப்புறம் அதை மீறித்தான் அன்புமணியை கொண்டு வந்தார். எல்லா கட்சியிலையும் எல்லா கட்சி தலைவர்களும் சவுக்கால் அடிச்சு நாங்கள் அடிச்சுக்குவேன்னு சொல்லலை, எந்த தலைவருமே சொல்லலை, யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. வைகோ சொன்னாரா சவுக்கால் அடிச்சுக்குவேன்னு? யாருமே சொல்லலை. ஆனால் சவுக்கால் அடித்துக் கொள்வேன், சவுக்கு எப்போ வேணாலும் தொங்கிக்கிட்டு இருக்கும் மேடையில்னாரு. இன்றைக்கி அவர் அதை எடுத்து அடிச்சுக்கிற அளவுக்கு தான் இருக்கார். ஏன்னா அவர் சொன்னதை மீறியதை இன்றைக்கி உணர்றார். அதனால தான் வார்த்தை, நான் 35 வயசில் கேபினெட் மினிஸ்டர் அன்புமணிக்கு கொடுத்தது நான் செஞ்ச பெரிய பிள்ளை என்கிற வார்த்தையை பயன்படுத்துவது. அப்போ சரியான நபருக்கு மகன் என்கிற ஒரே காரணத்துக்காக அவருக்கு பொறுப்பு கொடுத்துட்டேன், தப்பு தான். அதான் சொல்லிட்டேனே, பழைய பன்னீர்செல்வமாக இன்றைக்கி ராமதாஸ் பேசுவதை நம்ம பார்க்க முடியுது. கட்சி பெரிது, பாட்டாளி சொந்தம் பெரிது, வன்னியர் சங்கம் பெரிது, இன்றைக்கி சமூகம் வந்து ரொம்ப மோசமாயிடுச்சு, கட்சி அழிந்து கொண்டிருக்கிறது, சொகுசு வாழ்க்கை வாழ்வதற்காக பாட்டாளி மக்கள் கட்சியை அடகு வைத்து கொண்டிருக்கிறார் அன்புமணி. இந்த வார்த்தையை மட்டும்தான் அவர் இன்னும் சொல்லலை. கிட்டத்தட்ட அதற்கு நிகரான வார்த்தைகளை பேசிவிட்டார். இன்னும் அடுத்து பேசிடுவார்னு நினைக்கிறேன். அதனால தான் அவங்களுக்குள்ள ஒன்று சேரலை. இது எங்கே போய் முடியுது என்றால், அன்புமணியை பாட்டாளி மக்கள் கட்சியை விட்டு விலக்குகின்ற வார்த்தை வரலாம், அவர் கட்சியை விட்டு நீக்கப்படுகிறார் என்கிற வார்த்தை வரலாம். அப்போ கட்சி பிளவுபடுமா? ஏன்னா அது பிளவுபட்டு விடக்கூடாது என்பதற்காகத்தான் இப்போ வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக கையாண்டு கொண்டிருக்கிறார் ராமதாஸ். ஏன்னா பிளவுபட்டு விடக்கூடாது என்பதற்காக. கட்சி முக்கியமா குடும்பம் முக்கியமா அப்படின்னு வந்ததுன்னா ராமதாஸ் வந்து கட்சி தான் முக்கியம் அப்படின்னு ஒரு முடிவெடுப்பார்.
அதோடு மட்டுமல்ல, அன்புமணி தனது பேச்சை கேட்கல அப்படிங்கிற பட்சத்தில் அன்புமணியை நீக்குவதற்கும் அவர் வந்து தயங்க மாட்டார் அப்படின்லாம் நீங்கள் சொல்கிறீங்க. ராமதாஸையும் அன்புமணியும் எப்படியாவது சமாதானப்படுத்தி ஒற்றுமையாக இருக்க வைத்து முழு பாமகவாக வந்தால் தான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறதுல பாஜகவும் உறுதியாக இருக்குது. கள நிலவரத்தை அறிந்த அதிமுகவும் அதுக்கு அப்படி தான் இருக்கும், கூட்டணி மொத்தமாக வந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுல இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அன்புமணியை நீக்கிற அளவுக்குலாம் அவர் போவாரா? நீக்கிற அளவுக்கு பாஜக தான் விட்டுடுமா? இல்லை, 2 கேள்வி கேட்டீங்க. ஒன்று, நீக்கிற அளவுக்கு போவாரா அல்லது பாஜக வெற்றுமா? ரெண்டுமே வந்து எதிரெதிரி கேள்வியாக இருந்தாலும் ஒரே பதில் தான். ஏனென்றால் ராமதாஸ் அவர்களுக்கு தெளிவாக ஒரு விஷயத்தை மக்கள் மத்தியிலையும் சரி பொது வெளியிலையும் சொல்கிறக்கூடிய விஷயம் என்னென்னா, பாட்டாளி மக்கள் கட்சியை கிட்டத்தட்ட அன்புமணி பாஜகவிடம் அடகு வைத்து விட்டார். ஏன்னா எந்த முடிவுமே நம்ம பார்கிங் பண்ண முடியல, பாஜகவோட தான் கூட்டணிங்கிறது பை டிஃபால்ட்டாக இதுதான் அப்படிங்கிற இடத்துக்கு நகர்ந்தது என்பது ஒரு மோசமான ஒரு நிகழ்வு தான் அப்படிங்கிற இடத்துக்கு நடந்திருக்கார். 2வது, சமூக நீதி பேசக்கூடிய கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. இன்றைக்கி வந்து பாஜகவோடு சேர்ந்ததனால் சமூக நீதி பேச முடியல. என்னதான் கூட்டணியில் இருந்தாலும் கூட இலங்கை தமிழருக்காக பேசுவார், இங்கே இருக்கின்ற மாநில உரிமைக்கு பேசுவார், இருமொழி கொள்கைக்கு பேசுவார், பாட்டாளி சொந்தங்களுக்கு பேசுவார், ஈவன் சொல்லப்போனால் பிற்படுத்தப்பட்ட மிகவும் விளிம்பு நிலை மக்களுக்கு கூட பாட்டாளி மக்கள் கட்சி குரல் கொடுக்கத்தான் செய்யும். அப்போ இந்த இடத்துல வந்து அன்புமணி நகர்ந்து போய்விட்டாருங்கிறதுக்கு தான் அவர் வந்து ரொம்ப பார்க்குறார். இது வந்து அன்புமணி கிட்டத்தட்ட வந்து ஒரு வலதுசாரி சிந்தனையோடு நகர்ந்து கொண்டிருக்கிறார் என்பது தான் இன்றைக்கி ராமதாஸுக்கு பெரிய அதிர்ச்சி. வலதுசாரி சிந்தனை என்பதே வந்து ஒரு முதலாளித்துவ சிந்தனை. அவர் பேசும்போது அந்த மாதிரிலாம் இல்லையா? அவரும் சமூக நீதி ஐயா தான் சமூக நீதிக்காக பாடுபட்டார், இன்னைக்கு நம்ம இருக்கிறதுலாம் ஐயாவால தான், இவ்வளவு இடஒதுக்கீடு வந்ததெல்லாம் ஐயாவால தான் சொல்லி பேசுறாரு. ஐயாவை வைக்காம அவர் பாட்டாளி மக்கள் கட்சி நடத்த முடியாது. பாட்டாளி மக்கள் கட்சியுடைய ஐக்கான் வந்து டாக்டர் ராமதாஸ் தான். டாக்டர் ராமதாஸுடைய ஃபோட்டோவை காமிக்காமல் அங்கே வாக்கு கேட்க முடியாது. அதெல்லாம் அன்புமணிக்கு தெரியும், அது தெரியாமலாம் இல்லை. ஆனால் அவர் நடந்து கொண்டிருக்கின்ற விதம் என்பது அது போன்று இல்லை, ஒரு செயல் தலைவராக கூட சிறப்பாக இல்லை. ஆனால் எல்லாம் சொல்லுவாங்க, இந்த கூட்டம் கூட்டினார், 10 லட்சம் பேரை கூட்டினாரு, எல்லாம் செஞ்சார், அதை செஞ்சவர்கள் அன்புமணியும் சௌமியான் தானே, அதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அது இயற்கையாக வன்னியர் சங்கத்திற்கு இருக்கின்ற கூட்டம். வன்னியர் சங்கம் தான் அடிப்படையில் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய கோர் பேஸ். அந்த வன்னியர் சங்கத்தை இன்றைக்கி வந்து அதில் வந்து அதை இன்னும் வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு போகலை. இன்றைக்கி பல்வேறு வன்னியர் சமூக மக்கள் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி விட்டு விலகி போனதுக்கு காரணம் அன்புமணி தான். இப்போ ஏன் மற்றவர்கள்லாம் வந்து சேர்றாங்க? இன்றைக்கும் ராமதாஸுடைய கையை வலுப்படுத்துவோம் என்று சொல்கிறாங்க, உங்கள் பின்னாடி நிற்போன்றாங்க. யாரும் அன்புமணிக்கு பின்னாடி போய் நிற்க யாரும் வரல. காரணம் அடிப்படையில் பாட்டாளி மக்கள் கட்சி அந்த சமூக நீதி வன்னியர் சமூகம். இப்போ அதனால தான் உங்களுக்கு வந்து இப்போ வந்து இவர் வேல்முருகன் சகோதரர் போய் 14 வருஷத்துக்கு அப்புறம் பார்க்குறாருன்னா என்ன அர்த்தம்? எதற்காக அவங்கெல்லாம் பிரிஞ்சு போனாங்க? அன்புமணிக்காக. இன்றைக்கி அன்புமணியை தூக்கி எறிய தயாராகிறாங்க போது இவங்க வராங்க, நாங்கள் வலு சேர்க்கிறோம், நாங்கள் பின்னாடி நிற்கிறோம். இன்றைக்கி வந்து ராமதாஸ் ஐயா வந்து இதை உணர்ந்தது ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு. ஆனால் நீங்கள் கேட்டீங்க அடுத்த கேள்வி, பாஜக விட்டுருமா? அது முக்கியமான கேள்வி. விட மாட்டாங்க. ஏனென்றால் இந்த என்டிஏ கூட்டணியில், குறிப்பாக அதிமுக பாஜக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி இருக்க வேண்டும் என்று கண்டிப்பாக பாஜக விரும்பும். இன்றைக்கி வட மாநிலங்களில் அந்த 5 விழுக்காடு வாக்குகள் அவர்களுக்கு ரொம்ப முக்கியம். இன்றைக்கி விஜய் வேறு தனியாக வாக்குகளை பிரிக்கும் பொழுது இந்த வாக்குகள் இன்றைக்கி முக்கியம். அப்போ இதனால தான் இப்போ வந்து 3 மணி நேரம் வந்து இவங்க பேசுகிறாங்கன்னா அதுக்கு நிச்சயமாக சாம பேத தண்டை எல்லாத்தையும் பயன்படுத்துவாங்க. பயமுறுத்துகிற வேலையை பண்ணுவாங்க, அல்லது மிரட்டுவாங்க, அன்புமணிக்கு கட்சியை கொடுத்துட்டு போயிடுங்கம்பாங்க, சாத்வீகமாக பேசுவாங்க, எல்லாம் செய்வாங்க. நேற்று வந்து இப்போ ராமதாஸ் அவர்கள் சொன்னது, இது என்னுடைய குடும்ப விவகாரம், நீங்கள் தலையிட வேண்டாம் என்று சொன்னதாக வெளியே செய்தி வருது. ஏனென்றால் அவருக்கு தெரியும், தெளிவாக தெரியும், பாஜக உள்ளே வந்து சமாதானப்படுத்த வர்றாங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு அன்புமணி அவங்க கூட நெருக்கமாக இருக்கார். இப்போது அன்புமணி பாஜகவோட நெருக்கமாக இல்லை என்றால் இவங்க வரமாட்டாங்க, அன்புமணி சொல்லாமலாம் வந்திருக்க மாட்டாங்க. அப்போ இப்போ வெளியே உள்ள சக்திகள், வலதுசாரி சக்திகள் ஏன் வருது அப்படிங்கிறது முக்கியம். இங்கே திருமாவளவர்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட் அதுதான். கிட்டத்தட்ட பாட்டாளி மக்கள் கட்சி வலதுசாரி இயக்கமாக மாற்றம் காண்டு கொண்டு இருக்கிறது என்பதுன்னு சொன்னார். அது அன்புமணி தான் காரணம். அப்போ இதை உணர்ந்து தான் கடைசி நிமிஷத்தில் டாக்டர் ராமதாஸ் இப்படி போன்ற ஒரு துணிச்சலான முடிவை எடுக்கிறார். குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை வந்தால் கூட பரவாயில்லைன்னு நினைக்கிறார். அதனால தான் சொத்துக்களை பிரித்து மகள்களுக்கு இப்போவே கொடுத்துருவோம், நாளைக்கு வந்து மகள்களுக்கு வந்து ஒன்றுமே கிடைக்காது, முழுமையாக வந்து அன்புமணி பக்கம் போயிடும்,
கட்சியை வந்து முழுமையாக பாஜகவை அடகு வச்சிருவாங்க. இந்த பயம் ராமதாஸ் அவர்களுக்கு இருப்பதை தான் நான் பார்க்குறேன். அதனால தான் இது வருகின்ற காலங்களில் இன்னும் துணிச்சலாக ராமதாஸ் அவர்கள் இருப்பார்கள் என்றால் அன்புமணியை கட்சியை விட்டு விலகிட்டோங்கிற அந்த தகவல் வரும். அதை ஒட்டிய அந்த வன்னியர் சங்க சமூக தலைவர்கள், இன்றைக்கி இருக்கின்ற ஜி.கே. மணி போன்றவர்கள் எல்லாம் இன்றைக்கி வெளியே நான் ஐயாவும் மகனும் பேசணும்னு சொன்னாலும் கூட முழுக்க ராமதாஸ் அவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறாருன்னு தான் பார்க்குறோம். அது வெளிப்படையாக பேசுறது, உள்ளுக்குள் அப்படி இல்லையே நான் நினைக்கிறேன். உள்ளுக்குள் ராமதாஸ் அவர்களிடம் ரொம்ப பலமாக அவர்கள் ஆதரவு தெரிவிக்கிறார்கள், முக்கியமாக இருக்காங்க. இங்கே இந்த பக்கம் இருக்கிறது யாருன்னா அன்புமணிக்கு வழக்கறிஞர் பாலு கூட இருக்காருன்னு நினைக்கிறேன். அவர்கள் எல்லோருமே பாஜகவுடைய ஆதரவாளர்கள், அவ்வளவுதான். ஆனால் இருக்கின்ற ஜி.கே. மணி போன்றவர்கள், இந்த அன்பழகன் போன்றவர்கள் எல்லாம் சமூக நீதிக்காக கட்சிகள் இருந்தவங்க, ஆரம்ப காலத்திலிருந்து இருந்தவங்க. கௌரவ தலைவராக இருக்கிறார் தெரியுமா? ஜி.கே. மணியுடைய மகனை இளைஞரணிக்கு கொண்டு வரும் பொழுது தடுத்தவர் அன்புமணி. இப்போ எப்படி வந்து இந்த முகுந்தை கொண்டு வருவதற்கு முன்பாக ஜி.கே. மணியுடைய மகனை இளைஞரணி தலைவராக கொண்டு வருவதற்கு ராமதாஸ் ஒத்துக்கொண்டார். அதற்கு தடையாக இருந்தவர் அன்புமணி ராமதாஸ். அப்போ இதெல்லாம் அவர்களுக்கு வருத்தம் இருக்கும்ல. அப்போ இதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. இது வந்து வெறுமன குடும்பம் இது இல்லாமல் இது வந்து கிட்டத்தட்ட கட்சிக்குள் மிகப்பெரிய அளவில் ஒரு சூறாவளியாக இன்றைக்கி உள்ளே போய்கிட்டு இருக்கு. அன்புமணி விளக்கம்தான் இதுக்கு ஒரு பெரிய முடிவை கொடுக்குன்னு தான் நான் பார்க்குறேன். அமித்ஷா வருவதற்குள்ள அதிமுக கூட்டணி எப்படி உறுதியாச்சோ அது போல் இன்னும் என்னென்ன கட்சி இருக்கோ எல்லா கட்சியும் உறுதி ஆகணும் கூட்டணியில் இருக்கிறத, அதில் பாமகவும் வரணும் அப்படின்னு பாஜக நினைக்கிறது. என்ன கோவம்னா அமித்ஷா இருக்கின்ற மேடையில் ஒரு எல்லா கூட்டணி தலைவர்கள் தான் இருக்க போகிறாங்க. அதில் இப்பொழுது அன்புமணியால் இருக்க முடியுமா, பதில் சொல்ல முடியுமா? ஏன்னால் தலைவர் ராமதாஸ் அவர்கள், அதுதான் அங்கே சிக்கல். அன்புமணியால் இருக்க முடியாது. நிறுவனர், அவர் நிறுவனர் மற்றும் தலைவர். இப்போ அவர் தான் கட்சி தலைவர். அப்போ அவர் தான் போய் இருக்கணும்னு நினைப்பார். அப்போ அவர் போவாரா? அப்படி போனாலும் என்ன மாதிரி முடிவுகள் எடுப்பார்? இதெல்லாம் பார்க்கணும். இப்போ இது வந்து ஒரு பெரிய சங்கடம் அன்புமணிக்கு இருக்குது. அந்த ஈகோ தான் இன்றைக்கி பெரிய அளவில் இந்த பிரச்சனையை கொண்டு போயிடும். பொறுத்து வந்து பார்ப்போம். கருத்துக்களை பகிர்ந்ததற்கு நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.